கர்த்தருடைய பந்தி நிமித்தமாக நான் அற்புதம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி யாராவது சாட்சி சொல்ல விரும்புனீங்கன்னா ஒரு 2 பேருக்கு நான் இப்போ சான்ஸ் கொடுக்குறேன். கர்த்தருடைய பந்தியில் நான் பங்கு பெற்றதுனால ஆண்டவர் எனக்கு என்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட பலவீனத்தை நீக்கி கர்த்தர் பலன் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது சாட்சி சொல்ல விரும்புனீங்கன்னா இப்போ உங்களுக்கு சான்ஸ். ஏன்னா முதலே நான் சொல்லி கூப்பிட்டேன்னா நான் செட்டப் பண்ணி கூப்பிட்டா மாதிரி இருக்கும். அதனால் நான் யாரையும் செட்டப் பண்ணி கூப்பிடல. இப்போ சாட்சி சொல்ல விரும்புனீங்கன்னா ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார் சொல்ல விரும்புனீங்கன்னா உடனே வாங்க. ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சார்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. எனக்கு கர்த்தரோட ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பந்தியில் உட்காரும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் மனசார ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவேன். எனக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அது சப்பாங்கள் போட்டு உட்காருவாங்க. அந்த உட்காரும் போது எனக்கு உட்கார முடியாது. என்னால் நீங்கள் சொல்கிறது புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்ன பிரச்சனை? என்னமோ ஆப்ரேஷன் சொன்னீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. இங்கே கால்லையா, கர்ப்பப்பையில்? அந்த ஆப்ரேஷன் பண்ணி 5 வருஷமா என்னால் இந்த சப்பங்கள் போட்டு உட்கார முடியாது. ஆப்ரேஷன் பண்ணதுனால உங்களால் சரியாக உட்கார முடியாது, கீழே படிந்து உட்கார முடியாது. சரி, இப்போ சொல்லுங்கள். அப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் அழகாக உட்கார்ந்து சாப்பிட்றாங்களே, என்னால் உட்கார முடியாது. இந்த 40 நாள் இந்த பந்தி இந்த 40 நாள் சாப்பாடு போடும்போது கூட பாஸ்ட் அம்மா கீழே உட்காரும், நான் சேரில் உட்காருவேன். அவங்க சொல்லுவேன், சாரி சிஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, நல்லா கீழே உட்கார முடியாது. ஹோல்ட் ஆன். அவங்க 40 நாள்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்க தெரியுமா? இந்த இடத்துல நம்ம சாம்பர் புதன்கிழமையிலேருந்து ஈஸ்டர் வரைக்கும் 40 நாள் தினமும் இந்த இடத்துல கர்த்தருடைய பந்தி வச்சு கொண்டாடிட்டு எல்லாரும் போனோம். 40 நாள் அந்த பந்தியில் நிறைய இங்கே வந்திருந்தப்போ சபையார் எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு அன்னைக்கு இங்கே வருகிறவர்களுக்கு ஒரு டின்னரோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்போ எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிடும்போது என்னால் கீழே உட்கார முடியாது, இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய பந்தியினால் உண்டான ஆசீர்வாதம். வேற யாராவது உண்டா? வாங்க, இப்படி வந்துருங்க, மேலே வந்துருங்க. மைக் வாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் 2008 கர்த்தருடைய இந்த பந்தியில் தொடர்ந்து எனக்கு முன்னெல்லாம் எல்லாம் மாதம் ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. அந்த 2008 வாரம் வாரம் ஐயா இந்த பந்தியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு கொஞ்சம் உடல் நல்ல சரியில்லாத காரணத்தினால இந்த கால் நடக்க முடியாது. எனக்கு உடல் நல்ல சரியில்லாதனால கால் சரியாக நடக்க முடியாது. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கெங்கே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரத்தம், தைராய்டு, எக்ஸ்ரே என்னென்னமோ நிறைய செக் பண்ணாங்க, உடம்பு சுத்தம். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தான் நான் மகிமைப்படுத்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜான்னு சொல்லிக்கின்னு இருக்கும்போது, அவருடைய பந்தியில் ஒவ்வொரு வாரமும் நான் கலந்துக்கின்னு இருக்கும்போது அந்த ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி 10 ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்னென்னலாம் இருக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய பிளட் டெஸ்ட் பண்ணாங்களாம், பயங்கரமாக என்னெல்லாமோ டெஸ்ட் பண்ணியும். இப்போ சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தை நம்ம சாப்பிடும்போது அதில் ஒரு பழுதையும் அவர் பார்க்கல. அது கர்த்தருக்கு கோடி சோத்திரமும் நன்றியும் சொல்கிறேன். அந்த கால் வலி என்னாச்சு? பந்தியில் பங்கு பெற்றதுனால கால் வலி சுகம் உண்டாச்சு. அதான் முக்கியம். இன்னைக்கு ரொம்ப நல்லா நடக்கிறேன் நான். ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வேற யாராவது உண்டா? கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றதுனால ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாரு. உங்கள் நோயிலிருந்து சுகமாக்குனது மட்டும் இல்லை. வாங்க, இங்கே ஒருத்தருக்கு வாங்க. ஆண்டவர் இயேசு என்ன அற்புதம் செஞ்சாரு சொல்லுங்க. பெரியன் கமான் இது மை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று பொழுது பொள்ளைக்கு தலைக்கு ஊற்றுனேன். குழந்தை உடம்பெல்லாம் பொறி பொறியாகி கண்ணெல்லாம் வீங்கி போய் எங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம மடியில் போட்டுன்னு ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே குழந்தைக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இல்லை, குழந்தை பிறந்து எத்தனை மாசத்துல இருந்து? 6 மாதம். 6 மாசத்துல இருந்து. அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தது சொல்லுங்க. குழந்தைக்கு நேற்று தண்ணி ஊற்றி உடம்பெல்லாம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. 2வது குழந்தை பிறந்து 23 நாள் கண்ணாடி ரூம்ல இருந்தது. எங்களால் பார்க்க முடியல. ஆண்டவர் கிருபையா எவ்வளோ அழகாக கொண்டு நிறுத்தியிருக்கிறார் பாருங்க.
இந்த குழந்தை எவ்வளவு பாடுபட்டது தெரியுமா? இந்த சின்ன கால்களையும் இந்த குழந்தை பிறந்து 23 நாள்ல இருந்து கண்ணாடி ரூம்ல இருந்தது. பிறந்ததுல இருந்து 23 நாள் கண்ணாடி ரூம்ல 23 நாள் கண்ணாடி ரூம்லயே இருந்தது. குழந்தைய நாங்க பார்க்கவே இல்லை. இல்ல கர்த்தருடைய பந்திக்கு என்ன அற்புதம் அதை சொல்லி நீங்க கொண்டு போய் கொடுத்தேன் குழந்தைக்கு. எது கர்த்தருடைய பந்தி கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. கர்த்தருடைய ரத்தத்தை கொண்டு போய் கவனிச்சிங்களா? ஊத்துனேன். இந்த சாட்சியை கேளுங்க. குழந்தை பிறந்து 26 நாள் கண்ணாடி ரூம்ல இருந்தது. குழந்தை பிறந்து 26 நாள்லயே கம்யூனியன் கொடுத்தாங்க கொண்டு போய். கவனிச்சிங்களா? இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் குழந்தை பிறந்து 26வது நாளில் 26 நாள் கண்ணாடி ரூம்ல இருக்கும்போது கொண்டு போய் கர்த்தருடைய பந்தியை குழந்தை கொடுத்தாங்க. குழந்தைக்கும் கொடுத்தேன், சுதாவுக்கும் கொடுத்தேன். குழந்தைக்கும் கொடுத்து குழந்தைக்கு அம்மாவுக்கும் கொடுத்து ஐயா கிட்ட வாங்கிட்டு ஆண்டவர் இயேசு அற்புதம் செஞ்சார். என்ன அற்புதம் செஞ்சார் அதை சொல்லுங்க. பலத்தை கொடுத்தாரு குழந்தைக்கு. இதோ வச்சிருக்கிறார் பாருங்க. இப்போ குழந்தை எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றதுனால உண்டான ஆசீர்வாதம். நான் வேற எதுவும் கேட்கல. நான் முதலே சொல்லி அனுப்புனேன்னு வச்சுங்க, என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு வீட்டிலேயே பிளான் பண்ணிட்டு வந்துடுவீங்க. நான் திடீர்னு கூப்பிட்டேன். அப்போதான் என்ன உடனே சரி கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை உடனே சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் சரி வேற யாராவது சொல்ல இது உண்டானா இப்போ சொல்லுங்க. இன்னைக்கு சான்ஸ், இதை விட்டா அடுத்த எப்போ சான்ஸ் எனக்கு தெரியாது. ரைட்.